ஆல்மோஸ்ட் குரு வந்து 10ஆம் இடத்துல அமர்றார். ஐயோ 10ல் குரு ஏதோ பண்ணிடுவார், அப்படி பண்ணிடுவார், இப்படி 10ல் குரு உச்சமாகி வந்து அமரப்போகிறார். அதுவும் இல்லாமல் 10ல் குரு என்ன பண்ணாலும் குரு நம்மளுக்கு சூப்பராக ஃபேவர் பண்ணுற பிளானட் இல்லை. அவர் நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆள் தானே. அவர் போய் 10ல் உட்கார்றதுன்றது ஒன்றும் நெகட்டிவாக நம்மள ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அதை ஒரு கையில் வச்சுக்கோங்க. எப்பயுமே இந்த 10ல் குரு பதவி பறி போகாதுங்க. பதவிக்கான அடுத்த லெவல் ஆஃப் உங்களை வந்து மோல்டு பண்ணும். துளாராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துட்ருக்காரு. நிறைய நல்லதை பண்ண ஆரம்பிச்சிட்டார் சனி. நிஜமாவே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நல்லா தான் இருக்குது துளாராசி. இன்னும் நாட்கள் போக 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 அபரிவிதமாக இருக்க போகுது. இந்த தடவை 10ல் குரு உட்காந்து மாமியார் வீட்டு சொத்தை வாங்கி கொடுப்பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கு மாமனார் மாமியார் வீட்டின் வழி சொத்துகள் கிடைக்கும். இல்லை மாமனார் மாமியார் வீட்டு வழி ஏதோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப்பில் சொத்து கிடைக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருக்குது. ஆனால் 10ஆம் இடம்னாலே மாமியார் வீடுன்னு பேர். அந்த மாமியார் வீட்டை அது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த தடவை 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இயங்க போகுது. கிளியர்? அப்படியே அவர் அந்த இடத்துல உட்காந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்குறார். அதை தாண்டி வேறு என்ன வேணும்? 10ல் குரு அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுன்றது புதிய பதவிக்கு வருவதற்கான யோகத்தை உருவாக்கி